பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அப்பத்தாவோட பிறந்த நாள் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் அன்னதானம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலியும் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பிரச்சனை வந்துடுது. இந்த மாதிரி வந்து சக்திவேல் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அன்னதானம் விஷயத்தில் பார்த்திங்கன்னா குமரவேல் வந்து ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்கள்ட்ட சாப்பாடு கேட்குறாங்க. அவங்க என்னால் இப்போதைக்கு பண்ண முடியாது, வேறு ஒரு நம்பர் தரேன், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் குமரவேல் அவங்கள்ட்ட கேட்காம அந்த விஷயத்தையே அப்படியே மறந்துடுறாங்க. அதனால சாப்பாடு வரவே இல்லை. இதனால பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேல் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்த விருந்தாளிங்க எல்லாம் வந்து இப்படி பெரிய மனுஷனாக வந்து இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்க, எங்களை சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி வெயிட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க நாங்கள் வேறு ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் நாங்கள் என்ன சாப்பாடு இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கோவிச்சுக்கிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து ரெடி பண்ண சாப்பாடெல்லாம் வந்துருச்சு. அப்போ இவங்கெல்லாம் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது கதிர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் போகாதீங்க, இருங்க, எங்கள் அப்பா ரெடி பண்ண சாப்பாடு வந்துருச்சு, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மனசார பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட வைக்கிறாங்க. இதனால சக்திவேலுக்கு முத்துவேலுக்கு ரொம்பவே வந்து கோபம் வருது. பார்த்தீங்கன்னா சக்திவேலுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு போடாமல் நம்ம விருந்தாளிகள்லாம் அங்கே போய் சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாயிருச்சு. இதனால குமரவேலை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.